இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அதாவது கழுத்தை கட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? கழுத்தை நம்ம கட் பண்ணாம எடுத்துட்டு இந்த டிராயிங் எல்லாம் போட்டுறோம். எந்த அளவுக்கு வேணும், இங்க எல்லாம் இங்க நாச்சி போட்டிருக்கிற ஒரு நாச்சி, இங்க ஒரு நாச்சி போட்டிருக்கிறேன், இங்க ஒரு நாச்சி போட்டிருக்கிறேன். இப்போ நான் இவங்களுக்கு வேணுங்கிற கழுத்து வரைஞ்சிட்டுமா. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறக்கம் வேணும்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் எல்லாம் போடும்போது கழுத்தை நல்லா டீப்பா இறக்கி நம்ம போட்டா அது பேக்ல இருந்து பார்க்கறது ரொம்பவே அழகா இருக்கும். நான் வரைகிற போது இப்படி வரைஞ்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கழுத்து 1 இன்ச்சு இறக்க போறேன். அதனால நான் என்ன கொஞ்சம் இறக்குறேன், ஓகேங்களா? கொஞ்சம் நல்லாவே 1/2 இன்ச்சு இறக்கி இந்த இடம் வந்து ஃபர்ஸ்டா வச்சுக்க போறேன். இந்த இடம் ஃபர்ஸ்டா வச்சுட்டு இந்த 2வது பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2வது பார்ட்டை தான் இங்கே கீழே இறக்க போகிறோம். இப்போ இது இல்லை, இதுதான் நம்ம ஆரி போடுற அளவு, சரிங்களா? இதில் குழப்பம் வேண்டாமா, முதல்ல தெரிஞ்சுதான் நான் வந்து இது பண்ணியிருப்பேன். இங்கே வருது, இதுதான் இந்த ஆரஞ்சு கலர் வர்றது தான் அவங்க நெக்கோட பேட்டர்ன் 1 இன்ச்சு இறக்கியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த லைனிங்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிக்கிறது எல்லாம் நான் விட்டுட்டேன், நாச்சி கட் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜருகி விட்டு மேலே தூக்கி இப்படி வச்சிடறேன், ஓகேங்களா? ஜருகி விட்டு மேலே தூக்கி வச்சுட்டு நாம் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு எதோட முடியுதுன்னு இந்த நெக்கு லைட்டாக இப்படி இப்படி பேட்டர்லாம் கட் பண்ணிடுவோம், மார்க் பண்ணிடணும், ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு மார்க் பண்ணிடணும். இங்கே இங்கே கரெக்டாக இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குதுமா அளவு ப்ளவுஸ்லேயே, அதனால் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையோட வடிவத்தையும் மார்க் பண்ணிட்டு இதையும் மார்க் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டை வந்து இங்கே தான் கொடுக்க போகிறோம், அதனால அது மார்க் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மார்க்கிங் பாருமா, இப்போ இந்த மார்க்கிங்க்கு வித்தியாசம் இருக்குது. இந்த மார்க்கிங் வந்து கொஞ்சம் பழசு, இது வந்து துணி மார்க்கிங் சாக், ஓகேங்களா? இது வந்து என்னோட ரொம்ப பழசுமா, இது கொஞ்சம் மாவு மாதிரி வரும், இது கொஞ்சம் மெழுகு மாதிரி இருக்குமா, ஓகேவா? இது கீழே போட்டாலும் அவ்வளோ சட்டுன்னு உடையிறது இல்லை, இது கீழே போட்டால் உடையும். ஆனால் ஆரி மார்க்கிங்க்கு இதுதாம்மா ஓகே, இது ஓகே இல்லை.